யாருக்கெல்லாம் வந்து தண்ணி காய வைக்கிறது பிடிக்கும் அண்ட் யாரெல்லாம் இன்னும் வீட்டில் ஹீட்டரெல்லாம் யூஸ் பண்ணாமல் தண்ணி அண்டால காய வச்சு குளிக்கிறீங்க அப்படி யாராவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தைப்பூசங்கிறனால கோலம் போட்டிருந்தேன். நான் எந்திரிச்சு வரக்குள்ளேயே அப்போ தான் சாணியெல்லாம் போட்டு வாசல் தொளிச்சு வச்சுட்டாங்க. நான் கோலம் மட்டும் போட்டுட்டேன். பூவெல்லாம் சென்டரில் கொஞ்சம் தூவி விட்டுருந்தோம். இந்த கரீஸ் பையனுக்கு கூட தெரியுது கோலத்தை முதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாவம் காலை வைக்க வந்தால் அப்புறம் சுற்றி வந்து என் கால்கிட்ட நின்றுட்டான். சரி பாவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சி அவனுக்கு கொஞ்சம் ஊற்றிட்டு நானும் டீ போட்டு குடிச்சிட்டு தண்ணி காய வைக்க வந்துட்டேன். எனக்கு தண்ணி காய வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். டீ கூட விளையாடுறனாலேயே என்னமோ தெரியல, தண்ணி காய வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். டெய்லி நான் தான் தண்ணி காய வைக்கணும். இன்றைக்கி விறகெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு குச்சியெல்லாம் பொறுக்கிட்டு வந்து தண்ணி காய வச்சனால லேட் ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. தண்ணி காய வைக்கவே 9 மணி ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் செய்யறதுக்கு டைம் ஆயிடும்னு சொல்லி போட்டு அவசர அவசரமாக தண்ணி காய வச்சு விட்டுட்டு தண்ணி காய்ஞ்சிருச்சுன்னா எடுத்து விளாவி வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பாப்பா எந்திரிச்சு வந்துட்டு கொஞ்ச நேரம் பாப்பா கூட விளையாடிட்டு எந்த கோயிலுக்கு போகிறதுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் குருந்தமலை போகலான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. குருந்தமலையில் இன்னைக்கு வந்து தேர் இழுப்பாங்க, நல்லா இருக்கும் பார்க்க. என்ன கூட்டமாக இருக்குது இன்னைக்கு தைப்பூசங்கிறனால. பரவாயில்ல, எதுக்கும் சாமியை பார்க்க முடியாடியோ தேரவாது போய் பாட்டு வரலான்னு சொல்லிட்டு குருந்தமலை கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.